So 7th maths. Good evening students. இன்னைக்கு நம்ம 7th mathsல third lesson algebra பார்க்கிறோம். So algebraல பாத்தீங்கன்னா degrees of the polynomial கோவைகளின் படி அப்படின்னா என்ன அப்படிங்கறதான் பார்க்கிறோம் இன்னைக்கு இல்லைங்களா? So last classல உங்களுக்கு சாட்டர்டே கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து introduction of this recap அதாவது லாஸ்ட் டேர்ம்ல படிச்சதோட ஒரு ரீகேப் கொடுத்திருப்பாரு. ஸோ நான் அது ரிலேட்டடான உங்களுக்கு சிமுலேஷன்ல இருக்கக்கூடிய சம்ஸும் அண்ட் தென் அந்த டிகிரிஸ் ஆஃப் த பாலினாமியல்லாம் என்ன அப்படிங்கறது அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தத ஒரு ஜஸ்ட் சிமுலேஷன்ல எப்படிங்கிறது காமிக்கிறேன். காமிச்சதுக்கு அப்புறமா நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போயிடலாம். டிகிரிஸ் ஆஃப் த பாலினாமியல் பல்லுறுப்புக்கோவையின் படி. கோவையின் படி பல்லுறுப்பு கோவைன்னு சொல்லுங்க, கோவை ஓருறுப்பு கோவை, ஈருறுப்பு கோவை எப்படி வேணாலும் சொல்லலாம். சரிங்களா? எஸ். சோ பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கான ஒரு ஜிகே கொஸ்டின் 5 கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு லெசன்குள்ள போயிடலாம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற 5 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி அண்ட் சிவிக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின். Who wrote the Indian national anthem? Rabindranath Tagore. Who wrote the Indian national anthem? Rabindranath Tagore. When is Independence Day celebrated in India? August 15th. When is Independence Day celebrated in India? Is August 15th. Who was the first woman Prime Minister of India? Indira Gandhi. Who was the first Prime Minister of women Prime Minister of India? Not a Prime Minister, women Prime Minister of India, Indira Gandhi. What is the full form of NASA? National Aeronautics and Space Administration. Who discovered America? Christopher Columbus, 1492. Who discovered America is Christopher Columbus, 1492. In the year 1492. ஓகேங்களா? So இன்னைக்கு 5 questions related to history and civics conceptல பார்த்திருக்கோம். So அஞ்சுமே வந்து பாத்தீங்கன்னா India related and one question it's outside. Okay, outside the India related question. சரி, டிகிரிஸ் ஆஃப் பாலினாமியல் கோவைகளின் படி அப்படின்னா என்ன? லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு வந்து சார் சொன்னாரு, என்னன்னு சொல்லி கொடுத்தாரு. சோ ஒரு பல்லுறுப்பு கோவை அல்லது ஒரு கோவை நம்பர்ஸ் வச்சு மட்டுமே நீங்க ஒரு இதை எழுதாம எக்ஸ் ஒய் ஜெட் அப்படிங்கிற அல்ஜிப்ராய்க் அதாவது அல்பபெட்ஸ் யூஸ் பண்ணி எழுதும் போது அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா அல்ஜிப்ராய்க் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்றோம். அல்ஜிப்ராய்க் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்றோம். கோவைகள் அப்படின்னு சொல்றோம். அத எக்ஸ் ஒரு நம்பர் கூட எக்ஸ் ஆர் ஒய் ஆர் ஜெட் ஆர் ஏபிசி ஏதோ ஒரு பேட்டர்ன் 2x 4y 3a 4c 5b அப்படின்னு ஏதோ ஒரு ஆல்பபெட் முன்னாடி ஆட் ஆகி வந்தால் அதை என்ன சொல்றோம்னா அல்ஜிப்ராய்க் எக்ஸ்பிரஷன் கோவைகள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ அந்த கோவைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவைகள் நார்மலா நமக்கு நம்பர்ஸை வந்து ஆட் பண்றதுக்கு சப்ராக்ட் பண்றதுக்கு எல்லாம் தெரியும். இதே வந்து இந்த மாதிரி அல்ஜிப்ராய்க் டேர்ம்ஸ் அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாம் நம்ம இப்பதான் பார்க்க போறோம், இனிமேதான் பார்க்க போறோம் இல்லையா? அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இது எல்லாமே என்ன பண்றோம், இனிமேதான் பார்க்க போறோம். சரி, இது என்னது டிகிரிஸ் அப்படின்னா என்ன? இப்போ நீங்க மேத்தமேட்டிக்ஸ்ல கோணங்கள்லாம் இருக்கு இல்லையா? கோணங்கள்ல வந்து ஆங்கிள்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க, மேல 40 டிகிரி 30 டிகிரி மேல ஒரு 0 டாட் மாதிரி ஒண்ணு போடுவீங்களா? சோ அதை என்ன சொல்வீங்க? 30 டிகிரி 40 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி ஆங்கிள் 180 டிகிரி ஆங்கிள். அதை ஏன் நம்ம வந்து அந்த பவர்ல எழுதி இருக்கிற டிகிரின்னு சொல்றோம்? அங்க வந்து நமக்கு டிகிரிங்கிற ஒரு நொட்டேஷன் கோணங்களுக்கு உபயோகப்படுத்துவதனால். சோ இதேதான் வந்து அல்ஜீப்ரால பாத்தீங்கன்னா கோவை அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஒரு எக்ஸ் டேர்மும் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மும் இருந்தால், ஒரு எக்ஸ் டேர்மும் ஒரு மாறிலி உறுப்பும், அதாவது எக்ஸ் டேர்ம் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பர் கூட ஏதாவது ஒரு ஆல்பபெட்ஸ் 2x plus
3 அப்படின்னு இங்க இருக்கு. சோ இத வந்து என்ன சொல்வோம்னா, எக்ஸ் என்னும் மாறியை 2ஆல் பெருக்கி அந்த பெருக்கல் பலனுடன் 3ஐ கூட்டும்போது கிடைக்கக்கூடிய ஒரு ஆன்ஸர வந்து இப்போ இந்த எக்ஸ்க்கு ஏதோ ஒரு சம் வேல்யூ இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க மீனிங். ஓகேங்களா? சோ இந்த எக்ஸ் கூட 2 மல்டிப்ளை பண்ணி அது கூட 3 ஆட் பண்ணா இந்த பர்ட்டிகுலர் டெர்ம்க்கு ஆன்சர் கிடைக்கும். இதே நான் வந்து இங்க 2 இன்டு 6 பிளஸ் 3 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா 12 பிளஸ் 3 15. இந்த டேர்மோட ஆன்சர் 15ன்னு நீங்க டைரக்டா சொல்லும்போது இந்த டேர்மோட ஆன்சரை ஏன் சொல்ல முடியல? இங்க எக்ஸ்ன்னு ஒரு நபர் கூட அவங்க கூட அந்த 2 கூட இருக்காங்க. சோ அப்ப இந்த எக்ஸ் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் அரைவ் பண்ணி சால்வ் பண்ணி இந்த எக்ஸ் வேல்யூவ ஐடென்டிஃபை பண்ணிட்டு வருவோம். சோ இத என்ன சொல்லுவோம்னா ஓர் உறுப்புக்கோவை ஒரே ஈருறுப்புக்கோவை, ஓருறுப்புக்கோவை, மூவுறுப்புக்கோவை, பல்லுறுப்புக்கோவை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இது உங்களுக்கு சார் லாஸ்ட் கிளாஸ் எடுத்திருப்பாரு. கோவைகளின் படி டிகிரி எக்ஸ்பிரஷன். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x பிளஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்லுறுப்புக்கோவை நான் எழுதுறேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பவர்ல ஒரு நம்பர் இருக்கு இல்லையா? எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு. இப்போ இது ஒரு பாலினாமியல். இது ஒரு பல்லுறுப்புக்கோவை. இந்த பல்லுறுப்புக்கோவைக்கு ஒரு பொது வடிவம் இருக்கு. ax ஸ்கொயர் பிளஸ் ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c இஸ் ஈக்வல் டு 0. நான் இது வந்து ஒரு ஜெனரல் பாலினாமியலா எழுதியிருக்கேன். இந்த ஜெனரல் பாலினாமியல்ல x உடைய பவர் எந்த இதுக்கு அதிகமா இருக்கோ அததான் இந்த பர்ட்டிகுலர் பாலினாமியலுடைய டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். படி அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இங்க வந்து 3x cube 4x squared plus 2x plus 8 எப்பவுமே படி அதிகமா உள்ள உறுப்பு ஃபர்ஸ்டும் அடுத்தது அதாவது அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர் ஏதோ ஒண்ணுல ஏறு வரிசை சின்னதுல இருந்து பெருசு இல்லனா பெருசுல இருந்து சின்னது ஏறு வரிசையில இருக்கணும் இல்லனா இறங்கு வரிசையில எழுதணும். சோ அதுதான் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். திட்ட வடிவம். இப்போ சப்போஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கிடையாது. என்ன கிடையாது? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் திட்ட வடிவம் கிடையாது. அப்ப இது என்ன பண்ணுவோம்னா, இந்த இடத்துல நீங்க தப்பா படி வந்து 0 எக்ஸோட பவர்ல எதுவுமே இல்ல 0ன்னு சொல்லிடக்கூடாது. ஒண்ணு இத ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல மாத்தி நீங்க ஆன்சர் குடுக்கணும். இல்லன்னா நீங்க பார்க்கும்போதே எந்த நம்பருக்கு ஹையர் பவர் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதுக்கான ஆன்சர நீங்க கரெக்ட்டா குடுக்கணும். சோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? பல்லுறுப்புக்கோவை குடுத்திருந்தாங்கன்னா, அதை எடுத்து எழுதணும். அது திட்ட வடிவில இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அசெண்டிங் ஆர்டர் ஆர் டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கணும். அதே மாதிரி திட்ட வடிவத்துல இல்லன்னா, திட்ட வடிவத்துக்கு மாத்தணும். அதுக்கப்புறம் என்ன படி? என்ன ஆன்சர்? இந்த கோவையின் படி என்ன அப்படிங்கிறத குடுக்கணும். எஸ். இப்போ உங்களுக்கு அதுக்கான சிமுலேஷன் நான் காட்டுறேன். ஒரே செகண்ட். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். So degree of a polynomial is the highest exponent. So இப்போ இங்க டைரக்டா x to the power 4, 5x plus 3 கொடுத்திருக்காங்க. இது திட்ட வடிவில் இருக்கா இல்லையா? எஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. சோ இப்போ இதனுடைய படி என்ன? 4 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கரெக்டா? தப்பா? கரெக்ட் இல்லையா? அடுத்தது
இதுக்கும் படி வந்து 4 தான் வரும். ஸோ இதுக்குமே படி 4 தான் வரும். இப்போ இது வந்து வகுத்தல்ல இருக்கு. வகுத்தல்ல இருக்கும்போது இங்க எக்ஸ் ஸ்கொயர்டு இங்க எக்ஸ் பவர் 4 இருக்கு. இங்க இருக்கிற 2 வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? வகுத்தல்ல இருக்கும்போது பேஸ் சேமா இருந்தா அத கொண்டு போய் அடுக்குகள கழித்தல்ல எழுதுவோம்னு சொன்னோமா? இதுதானே ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம பார்த்தோம். எஸ் ஆர் நோ? எஸ். அப்போ எக்ஸ் டு த பவர் 4 மைனஸ் 2 போடுவீங்க. அப்ப இது என்ன ஆகும்? எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆயிடும். இது எக்ஸ் ஆயிடும். இது எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடும். ஓகேவா? சோ அப்போ இங்க என்ன படி? 2. ஓகேங்களா? 3x plus 4. இப்போ இங்க என்ன படி வரும்? டிகிரி வந்து 1, லீடிங் கோஎஃபிஷியன்ட் இஸ் 3, கான்ஸ்டன்ட் டேர்ம் இஸ் 4. ஸோ இங்க எக்ஸ்க்கு பவர்ல எதுவுமே இல்ல அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்? டிகிரி வந்து 1 இருக்கிறதா மீனிங் நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? எஸ். அடுத்தது இன்னொரு சம் பார்க்கலாமா? நியூ பாலினாமியல் 4x ஸ்கொயர்ட் மைனஸ் 2x மைனஸ் 5. இதுல வந்து டிகிரி என்னவா இருக்கும்? லீடிங் கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்ட் என்னவா இருக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஹையஸ்ட் பவர் வந்து 2. ஓகேவா? லீடிங் கோஎஃபிஷியன்ட் இஸ் 4. கான்ஸ்டன்ட் டேர்ம் இஸ் 5 மைனஸ் 5. ஆனா வந்து எந்த எண் கூட எக்ஸ் ஒய் இசட் என்ற உறுப்பு இல்லையோ அதை தான் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம்னு சொல்லுவோம். கரெக்டா? டிகிரி இஸ் 2, லீடிங் கோஎஃபிஷியன்ட் இஸ் 4 அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இஸ் மைனஸ் 5. அகைன் நியூ பாலினாமியல். ஸோ இங்க பாருங்க படி 3 கான்ஸ்டன்ட் டேர்ம் மைனஸ் 3 கோஎஃபிஷியன்ட் வந்து லீடிங் கோஎஃபிஷியன்ட் வந்து அதாவது படியின் கெழு அதுதான் வந்து லீடிங் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். 3 minus 4 and minus 3. ஸோ இப்ப டிகிரி ஆஃப் அ பாலினாமியல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது கிளியரா? ஒரு பல்லுறுப்புக்கோவை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல மாத்தணும். மாத்தினதுக்கு அப்புறம் அதுல எந்த எக்ஸ் உடைய இதுக்கு ஹையஸ்ட் பவர் இருக்கோ அதை தான் வந்து டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். படி அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. இஸ் இட் கிளியர்? இந்த கான்செப்ட் கிளியரா? செகண்ட் கான்செப்ட் இந்த பல்லுறுப்புக்கோவைகளை ஆட் பண்றது எப்படி? ஏன்னா உங்களுடைய எக்ஸசைஸ்ல வந்து கொஸ்டின் நம்பர் 6ல ஆட் அண்ட் ஃபைண்ட் டிகிரி ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் கொடுத்திருப்பாங்க. சப்ராக்ஷனுக்கும் கொடுத்திருப்பாங்க 6th and 7th கொஸ்டின். ஓகேங்களா? சோ அதனால இதை பார்த்துருவோம். அடிஷனுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணணும்? x minus 9y plus 9 plus minus 10x minus 9y plus 3. ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் அடிஷனுக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. பிராக்கெட் ரிமூவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் வந்து குரூப் த லைக் டேர்ம்ஸ் ஒத்த உறுப்புகளை ஒன்று சேர்க்க வேண்டும். அதாவது எக்ஸ்க்கும் எக்ஸ்க்கும் ஒய்க்கும் ஒய்க்கும் கான்ஸ்டன்ட்க்கும் கான்ஸ்டன்ட்க்கும் குரூப் த லைக் டேர்ம்ஸ் ஒத்த உறுப்புகளை ஒன்று சேர்க்க வேண்டும். மூணாவது டேர்ம் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பைன் த லைக் டேர்ம்ஸ். இப்போ ரெண்டுமே ஆட்ல இருந்ததுன்னா ரெண்டையும் ஆட் பண்ணி போடுங்க. இல்ல ஒன்னு மைனஸ் ஒன்னு பிளஸ்ல இருந்ததுன்னா அதை சிம்பிளிஃபை பண்ணி மைனஸ் ஆர் பிளஸ் என்ன வரும் அப்படிங்கிறத போடுங்க. லாஸ்ட் ஸ்டெப் இஸ் த ஃபைனல் ஆன்சர். அவ்வளவுதான். ஸோ மொத்தமாவே 3 ஸ்டெப் தான். பிராக்கெட் ரிமூவ் பண்ணணும், அடிஷனுக்கு பிராக்கெட் ரிமூவ் பண்ணணும், லைக் டேர்ம்ஸை குரூப் பண்ணணும், கம்பைன் த லைக் டேர்ம்ஸ். அவ்வளவுதான் ஆன்சர். ஓகே. சப்ராக்ஷன் மொத்தமா 3 ஸ்டெப் தான். வேற நம்பர் எடுத்தாச்சு. ஸோ சப்ராக்ஷனுக்கும் சேம். பிராக்கெட்ஸ் ரிமூவ் பண்றீங்க, லைக் டேர்ம்ஸை குரூப் பண்றீங்க. இப்போ இங்க உங்களுக்கு எக்ஸ் ஒய் டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கு. இதுல எக்ஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் கியூப் இருந்ததுன்னா எந்த டேர்ம் இருக்கும் அதை எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துங்க. எக்ஸ் ஒய் டேர்ம் வரும், எக்ஸ் ஒய் சேர்ந்து ஒரே டேர்ம்ல வரும், எக்ஸ் ஸ்கொயர்ட் டேர்ம் வந்து தனியா வரும். ஸோ இப்போ சப்போஸ் இப்போ இங்க பாத்தீங்கன்னா 3x ஸ்கொயர்ட் மைனஸ் 2y மைனஸ் 2 மைனஸ் 1x மைனஸ் 10y பிளஸ் 2ன்னு இருக்கு இல்லையா? ஸோ 3x ஸ்கொயர்டுக்கு இங்க வந்து லைக் டேர்மே இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த 3x ஸ்கொயர்ட் மட்டும் தனித்திருப்பாங்க. மற்ற டேர்ம்ஸ் யாரெல்லாம் லைக் டேர்ம்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து ஒன்னாயிடுவாங்க. லைக் டேர்ம்ஸ் இல்லாதவங்க தனித்திருப்பாங்க. அவ்வளவுதான். ஓகேவா? அதாவது ஒத்த உறுப்புகள். கம்பைன் த லைக் டேர்ம்ஸ் அண்ட் ஆன்சர். அவ்வளவுதான்.
ஸோ டோட்டலாவே 3 ஸ்டெப்ஸ் தான். பிராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணும். லைக் டெர்ம்ஸ வந்து சேர்த்தணும். அதுக்கப்புறம் அத சிம்ப்ளிஃபை பண்ணணும். ஓகேங்களா? சரி. ஸோ இதுதான் வந்து 3.3 எக்ஸர்சைஸ்க்கான டாபிக். சப்ட்ராக்ட் அண்ட் ஆட் குடுத்திருக்காங்க இல்லையா? அவ்வளவுதான். ஸோ நம்ம இதுல வந்து 3rd கொஸ்டின்ல இருந்து பார்க்க போறோம். ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த ஃபாலோயிங் டெர்ம்ஸ். ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ். Identify the like terms. Add and find the degree of the following expression. Simplify and degree of find the degree of the following expression. So third questionல இருந்து நம்ம இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? எஸ். Degree of the following terms தானே third questionல first subdivision. So என்ன கொடுத்திருக்காங்க? First வந்து 5x squared. ரெண்டாவது subdivision வந்து minus 7ab. மூணாவது subdivision 12pq squared r squared. Fourth subdivision minus 125. Fifth subdivision 3z. இல்லையா? சோ இதனுடைய டிகிரி என்ன? இப்போ உங்கள யாராவது அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். சோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் எக்ஸ்பிரஷனுக்கு என்ன டிகிரி? பர்ட்டிகுலர் டேர்ம்க்கு என்ன டிகிரி வரும்? சோ வெறும் x ஸ்கொயர்ட் மட்டும் தான் இருக்கு. x உடைய பவர் 2. சோ ரெண்டாவது டேர்ம்க்கு என்ன வரும்? 7ab. சரிங்களா? 7a கிடையாது 7ab. சோ ரெண்டாவது டேர்ம்ல a க்கு பவர்ல 1 இருக்கு, b க்கு பவர்ல 1 இருக்கும் 2. இங்க வந்து என்ன வரும்? டிகிரி 2 4 5. சோ லாஸ்ட் 2 டேர்ம்க்கு இதுக்கு டிகிரி வருமா சொல்லுங்க? லாஸ்ட் 2 டேர்ம்க்கு உங்கள யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். வருமா? இந்த டேர்ம்ல XYZ எந்த ஒரு இதுவுமே வேரியபிளுமே கிடையாது. அப்போ இது 0. இங்க லாஸ்ட் டேர்ம்க்கு 1. ஓகேவா? சோ 2 4 5 1 2 2. ஓகேவா? கிளியரா? எஸ். நான்காவது கேள்வி ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு 2 எக்ஸ்பிரஷன் நான் போடுறேன். நிறைய இருக்கிறத 2 பெருசா இருக்கிறத நான் போடுறேன். மீதி இருக்கிறது நீங்க ட்ரை பண்ணுங்க. 3t to the power 4 minus 5st squared plus 7s squared t squared. ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்க்கு 4, ரெண்டாவது டேர்ம்க்கு 3, மூணாவது டேர்ம்க்கு 4. ஓகேவா? இது கியூப்பா, ஸ்கொயர்டு இல்ல கியூப். ஸோ தேர்ட் டேர்ம்க்கு 5. இப்போ இந்த 3 கம்பேரிசன்ல எதுக்கு ஹையஸ்ட் இருக்கு? இந்த டேர்ம் தான். அப்போ ஹையஸ்ட் டிகிரி என்ன? 5. ஓகேவா? அடுத்தது u to the power 5 plus u to the power 4v plus u cube v squared plus u squared v cube plus uv power 4. ஸோ இங்க எப்படி சுத்தினாலும் இதுக்கு 5 5 5 5 5 எப்படி சுத்தினாலும் எல்லாமே 5 தான். ஸோ இதனுடைய டிகிரியும் 5 தான். ஓகேங்களா?
ஐடென்டிஃபை த லைக் டேர்ம்ஸ்னு கொடுத்திருக்காங்க 5வது கேள்வி. என்னன்னு பார்ப்போமா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த பாடத்தோட MCQ இருக்கும். சரிங்களா? ஸோ ஐடென்டிஃபை த லைக் டேர்ம்ஸ்ல 12x cube y squared z minus y cube x squared z 4z cube y squared x 6x cube z squared y minus 5y cube x squared z. ஓகேங்களா? இதான் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல லைக் டேர்ம்ஸ மட்டும் ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது x cube y squared, y cube x squared, y cube x squared z, y cube x squared z, y cube x squared z. இங்க y x cube y squared ஆயிடுச்சு. இங்க x cube z squared இருக்கு. ஸோ இது எதுவுமே பேர் ஆகல, லைக் டேர்ம் வரல. ஸோ minus y cube x squared z and minus 5y cube x squared z. இது ரெண்டும் தான் லைக் டேர்ம்ஸ். இது ரெண்டும் தான் என்னது? லைக் டேர்ம்ஸ், ஒத்த உறுப்புகள். ஓகேங்களா? அடுத்தது add and find the degree of the following expression அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவோம்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ரிமூவ் த பிராக்கெட். ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? கம்பைன் த லைக் டேர்ம்ஸ். மூணாவது ஸ்டெப் சிம்பிளிஃபிகேஷன் இல்லையா? சரி. ஆறாவது கேள்வியில ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 9x plus 3y plus 10x minus 9y இதான் கொடுத்திருக்காங்க. ஸ்டெப் 1 என்ன பண்றேன்? பிராக்கெட் ஓபன் பண்றேன். 9x plus 3y plus 10x minus 9y. ஸோ ஒத்த உறுப்புகளை சேர்த்துறேன். 9x plus 10x plus 3y minus 9y. அதை வந்து சிம்பிளிஃபை பண்றேன். 19x plus 3y minus 9y minus 6y. அவ்வளவுதான். So remove bracket, first step. Like terms, combine like terms. Solution. அவ்வளவுதான். ஓகேங்களா? So addition of the polynomials அப்படின்னா இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? இன்னொரு சம் நம்ம இதுல போடலாமா? இன்னொரு கணக்கு போடலாம். இதுல தேர்ட் சப்டிவிஷன். 3m squared n plus 4pq squared plus 5nm squared minus 2q squared t. So இத ஃபர்ஸ்ட் பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கிறீங்க. சாரி. 3m squared n plus 4pq squared plus 5nm squared minus
இத பிராக்கெட் ஓப்பன் பண்ணும்போதே ஒரு ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணிடுங்க. m ஸ்கொயர்ட் n இதையும் m ஸ்கொயர்ட் n ஆ மாத்திடுங்க. -2q ஸ்கொயர்ட் p. ஸோ இப்போ லைக் டெர்ம்ஸ சேர்த்துறீங்க. இதையும் மாத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப்ல ஒரு டேர்மையும் இந்த ஸ்டெப்ல ஒரு டேர்மையும் கரெக்ட் ஆர்டர் வைஸ்க்கு மாத்திட்டேன். ஏன்னா எல்லாத்தையுமே ஒரே மாதிரி மாத்தணும். ஸோ 5 + 3 4ல 2 கழிச்சால் அவ்வளவுதான். ஸோ லைட் பிராக்கெட் ஓபன் பண்ணும். இந்த மாதிரி இப்ப இங்க m ஸ்கொயர்ட் n இங்கேயும் nm ஸ்கொயர்ன்றதுன்னா அதையும் m ஸ்கொயர்ட் n மாத்திக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்க அதை வந்து கம்பைன் பண்ண முடியும். இல்லாம நீங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரியும். பட் இங்க ஸ்டெப்ல நம்ம தான் காட்டணும். மாத்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து காட்டணும். ஓகேங்களா? எஸ். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? பிகாஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதுல நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு. சப்ட்ராக்ஷன் அதுதான் சிம்பிளிஃபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அத பார்த்துட்டு நம்ம இந்த லெசனுடைய எம்சிக்யூவும் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இதுல வேற ஏதாவது இன்னைக்கு பார்த்ததுல டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. டவுட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா, இதோட இன்னைக்கு கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் இந்த லெசனுடைய எம்சிக்யூ பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் லெசன் போவோம். ஓகேங்களா? தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.